ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசைமாக்கு போடக்கூடிய ஆப்பு சோடாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் 3 நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் போல் நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த 3 நீங்கள் எதுக்காக நீங்கள் சேர்த்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாகவே அங்கங்கே எறும்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்காக நம்ம கடையில் கெமிக்கல் கலந்து சாப்பீஸ்லாம் வாங்கி போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்து மருந்து எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி இயற்கையை நம்ம செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்ட பின்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையும் அப்படிலாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிக்கிறேங்க. இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் எறும்பு வருதோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க. அந்த இடங்கள்லேருந்து எறும்பும் வராது, அது மட்டும் இல்லாமல் கரப்பை மூச்சு கூட வரவே வராதுங்க. இதை நீங்கள் எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி எறும்பெல்லாம் எங்கே இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சிங்க்கு எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துலாம் பாங்க. நம்ம வீட்டில் முருங்கை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கூட இருக்காதுங்க, அதுக்கப்புறம் காஞ்சி போயிருங்க. அந்த மாதிரி முருங்கை காஞ்சி போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 வாரம் வரைக்குமே முருங்கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு முருங்கை இருக்கு இல்லையா, ஃபுல்லாக லென்த்தாக இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நீங்கள் தூவி விட்டுருங்க. இது போல் மஞ்சள் தூளை ஃபுல்லாக நீங்கள் தூவிட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் கோகனட் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோகனட் ஆயில் அப்படி இல்லைனா உங்ககிட்ட சமையல் எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. கோகனட் ஆயில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மஞ்சள் தூள் எண்ணெய் எல்லாம் முருங்கைக்கிழமை படுற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் ஒரு கவர் நீங்கள் எடுக்கும். கவருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை உள்ளுக்குள்ளே போட்டுட்டீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படிலாம் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டா பார்த்தா கம்பல்சரி 4 வாரம் வரைக்குமே அப்படியே இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஞ்சுமே போகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ராகி மாவுலாம் கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தி அரைச்சோம் இல்லையா, அந்த ராகி மாவுக்குள்ளே சீக்கிரமாகவே நூலாம்படம் அந்த வண்டு புழு எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி ராகி மாவு கூட வண்டு புழுலாம் வராமல் இருக்க இந்த டிப்பை நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம எப்பவுமே மற்ற மாவை விட ராகி மாவில் சீக்கிரமாகவே வண்டும் அந்த பூச்சியுமே நிறைய வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாவு கூட நீங்கள் ஒரு பிரிஞ்சி இலை போல் எடுத்துக்கோங்க. அந்த பிரிஞ்சியில் நீங்கள் இந்த மாவு உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. பிரிஞ்சில் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி இருக்குது, அதை நான் ஒன்று ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிறேங்க. இது மேலே நீங்கள் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு எதுவுமே வராது, ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலலாம் இஞ்சிலாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, கிலோ கணக்காக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது நிறைய இஞ்சி வேஸ்ட்டாக போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இஞ்சி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அந்த இஞ்சியை பாருங்கள், இது போல் நீங்கள் சீவி விட்டால் போதுங்க. அந்த தோல் மட்டுமே வரும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இஞ்சி கூட வேஸ்ட்டே போகாது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அழகாக நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. அந்த இஞ்சி ஃபுல்லாக மேலே இருக்கிறது எல்லாமே இது போல் நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீனாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ இஞ்சியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம கத்தி வச்சு க்ளீன் பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். இஞ்சுமே வேஸ்ட்டாக போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் கிலோவோ அப்படி இல்லை 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது அந்த மஞ்சளுக்குள்ளே சீக்கிரமாக பூர்ணம் பூத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நூலாம்படியும் வந்துடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த மஞ்சள் கூட என்ன சேர்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்கு இல்லையா, கேலண்டரும் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேலண்டர் பேப்பர் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் அரிசி சேர்த்துட்டு பின்னாடி நீங்கள் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, பெருங்காயத்தூளுமே கொஞ்சம் போல் இந்த அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் காற்று விடாமல் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா நீங்கள் மடித்து விட்டுக்கணுங்க. நல்லா நீங்கள் மடித்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பரும் அப்படி எல்லாம் நீங்கள் ஒரு கயிறும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தா லப்பர் எடுத்துருக்கேன். லப்பர் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே 4 பக்கம் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. இது கலண்டு போகாத அளவுக்கு இது மாதிரி மடிச்சு விட்ட பின்னாடி இதை நீங்கள் கட்டிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி லப்பர் பேண்ட் நான் போட்டு விட்ட பின்னாடி இது கொஞ்சம் கூட காற்று இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் ஒரு பின்னு சுற்றிட்டு இந்த மாதிரி 2 சைடுமும் நீங்கள் நல்லா சின்னசாக கொட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டால் போதுங்க, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த பெருங்காயத்தூள் அரிசி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டு அந்த நூலாம்படை இதுவுமே வராதுங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிம்மை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேலண்டர் பேப்பரை நீங்கள் ரெடி பண்ணுங்க இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டணுங்க. உள்ளுக்குள்ளே வச்சு விட்ட பின்னாடி மஞ்சள் தூள் அது மேலே நீங்கள் தள்ளி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்க, கரண்ட்டு பில் மிச்சமாகுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருக்கட்டும் அப்படிலாம் வெயில் காலமாக இருக்கட்டுங்க, ஒரு சில ரூமுக்குள்ளே ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃபேன் போட்டு தூங்கினாலுமே கொடுங்க ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த சூடெல்லாம் போகிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏசி எதுவுமே தேவையில்லைங்க, இது ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் வீடு ஃபுல்லாகவே நல்லா கூலிங்காக சில்னஸாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. மண்பானை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துக்கிட்ட பின்னாடி இது கூட வேறு எந்த பொருளும் நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சு விட்டுருங்க. மறுநாள் காலை நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், மறுநாள் காலையில் எழுந்துட்டு இந்த ஐஸ் கட்டி நான் வெளியில் எடுத்து வச்சுட்டுங்க. நல்லா ஐஸ் கட்டியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரூமுக்குள்ளே ரொம்ப சூடாக இருக்கோ அந்த ரூமில் நீங்கள் சீலிங் ஃபேன் இருந்தாலும் சரிங்க, டேபிள் ஃபேன் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஃபேனுக்குள்ளே இது வைக்கணுங்க. இதை நீங்கள் டேரெக்டாக இப்படி வைக்காமல் ஒரு வெயிட்டான துணி நீங்கள் மடிச்சுட்டு அந்த வெயிட்டான துணியை கீழே வச்சு விட்ட பின்னாடி இந்த சட்டியை தூக்கி அந்த துணி மேலே நீங்கள் வச்சு விட்டுருங்க. சட்டியை தூக்கி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் அந்த சட்டி மேலே மூடுறதுக்காக ஒரு மெலிசான துணியை போட்டு மூடி விட்டுருங்க. நான் இன்றைக்கி துணி எதுவும் போடல, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணால் சளி இருமல்லாம் பிடிச்சிக்குங்க. அந்த மாதிரி சளி இருமல் பிடிக்காமல் இருக்க இந்த சட்டி மேலே நீங்கள் மெலிசான துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் ஃபேனை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே ரொம்ப சில்னஸாக இருக்கும். ஏசியே தேவை இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு தாங்க. நம்ம வீட்டில் பேஸுக்கு போகிறது மட்டும் மாஸ்க்காக அப்படி கிடையாதுங்க. இதுக்குமே நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இது எதுக்காக எடுத்துக்கோன்னு சொல்லி பார்த்தீங்களா வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தா நார்மலாக ஃபோனில் சார்ஜர் போடுவோம் இல்லையா, அந்த ஃபோன் சார்ஜர் போட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவுமே கபோர்ட் இருக்காது, ஸ்டாண்டு எதுவுமே இருக்காதுங்க. அந்த மொபைல் நம்ம அந்த ஃபோன் சார்ஜர் மேலேயே வச்சுருப்போங்க. இந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் இல்லை வைப்ரேஷன் வந்துட்டு கீழே வந்து ஃபோன் விழுந்துருங்க. அந்த மாதிரி ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா
ஃபோன் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஃபோன் உடையாமல் இருக்க நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் மாஸ்க் இருக்குல்ல, அது நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சார்ஜர் ஒயர் உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சார்ஜர் போட்டு விட்ட பின்னாடி அந்த மாஸ்க் இருக்குல்லையே அது ஃபுல்லாக நீங்கள் எண்டில் தள்ளி விட்டுருங்க. லாஸ்ட்டில் தள்ளி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் அந்த ஃபோனை நீங்கள் அந்த மாஸ்க் உள்ளுக்குள்ளே வச்சு விட்ட பின்னாடி சார்ஜர் போட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபோன் காலில் வைப்ரேஷன் எதுவும் வந்தாலும் சரிங்க, கீழே விழுகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.